Madam, thank you very much. Good evening friends, once again. ஸோ இன்றைக்கி NHTல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்பெனி பற்றி பார்த்துட்டோம், ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அருமையான ஒரு ப்ராடக்ட்ஸ். உண்மையிலே பார்த்தீங்கன்னா டெஸ்டிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 months முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரையல் ரன் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மைனுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 90 கேப்சல்ஸ் இருக்கும். 10 பார்த்தீங்கன்னா ஒரு ஷேஷில் போட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தேன். ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பேர் தெரியாதுன்றதுனால ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சார் அந்த மஞ்சள் கேப்சல் கொடுத்தீங்கன்னா முட்டிக்கு அருமையாக இருக்குது, பெயின் இல்லை அப்படின்னாங்க. சப்ளிமெண்ட்ஸே சாப்பிடாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் என்னை வந்து கேட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுதான் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் இந்த பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா பணம்ன்றது நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணலாம், நிறைய பிஸ்னஸ் இருக்குது, கிரிப்டோ எல்லாமே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ஓகேங்களா, ஆத்மாத்மா ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா ப்ராடக்ட்ஸ் தான் இல்லைங்களா. பணத்தை நோக்கி போகிறதோட நீங்கள் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வர்றது ஒரு நம்மளுடைய கடமை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளானை பார்க்க போகிறோம். ஸோ NHTல ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இதில் எந்த விதமான பேக்கேஜ் கிடையாது, ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் ஃபீஸ் கிடையாது. ஸோ ஜாயினிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒன்று நெட்வொர்க் பண்ணுறதா இருந்தால் ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் வேணாம், எனக்கு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வேணும். ஏன்னா அது மாதிரி எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காரு, சீனியர் சிட்டிசன், ஸோ வெல் செட்டில்டு பர்சன். ஓகே எனக்கு ப்ராடக்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்து கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அவரே ஆன்லைன் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால் த ப்ரிஃபர்ட் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 10% தான் கிடைக்கும். அந்த பிடி எல்லாம் உங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ சொன்ன இல்லைங்களா, ப்ரிஃபர்ட் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மலாக NHT குளோபலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30% டிஸ்கவுண்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ப்ரிஃபர்ட் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10% கொடுப்பாங்க. அந்த 20% பார்த்தீங்கன்னா ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் உள்ள வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ. எப்போ நீங்கள் ஒரு 5,000 rupees ப்ராடக்ட்ஸ் 25 PV, ஸோ ஓகேங்களா 110 ரூபான்றது ஒரு PV. ஸோ எப்போ நீங்கள் இந்த 25 PV கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ரூபி ப்ரோமோ. ஸோ இந்த கம்பெனி இனிஷியலாக இந்தியாவில் வரும்போது பார்த்தீங்கன்னா 125 PV பண்ணால் மட்டும்தான் அதில் ஜாயினிங்காக இருந்தது. பட் இந்தியாவுடைய ஜனத்தொகை ப்ளஸ் பொருளாதாரம், எக்கானமி எல்லாமே பார்த்துட்டு ப்ரிஃபர்ட் ரூபி ப்ரோமோ அப்படின்னு ஒரு கொண்டு வந்திருக்க பாலிசி கொண்டு வந்தாங்க. வெறும் 25 PV. ஸோ அதோட 25 PV பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 rupees ஓகேங்களா. 5,000 rupees நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் ரூபி ப்ரோமோ ஆயிடுறீங்க. அதே மாதிரி 125 PV வந்து ஆட்டோமேட்டிக் ரூபி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ராய்டு பார்த்தீங்கன்னா 250 PV, கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 500. அதே மாதிரி பிளாட்டினம் ப்ரோமோ பிளாட்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1,250 பண்ணும். அதுக்கு நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பண்ணீங்கன்னா 1000 PVலே நீங்கள் பிளாட்டினம் ஆயிடலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம அடுத்தல பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி ரீட்டைல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30% கிடைக்கும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மேடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரிங் ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தில். இந்த 4.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நியரிங் 1 lakh ஆல்மோஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் போனஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓவர்டியூ போனஸ் இருக்கு, மேட்சிங் போனஸ் இருக்கு. அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ரூபியை நீங்கள் ப்ரமோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 10% தான் ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து எம்ராய்டு ஐட்டினா 30% கிடைக்கும். அதே மாதிரி கோல்டு அண்ட் அபவ் பிளாட்டினம் ஓகேங்களா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 30% ரீட்டைல் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1,000 rupees ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா 700 rupees பே பண்ணிங்கன்னா போது 300 rupees வந்து இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா
இப்போ நான் மெம்பர் ஆகிட்டேன் இல்லைங்களா, ஸோ நான் வந்து கேஷவ சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி அவருக்கு டவுன்லைன் அதே மாதிரி 3 ஜெனரேஷன் ஓகேங்களா. ஸோ நிறைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் பர்ச்சேஸில் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஜெனரேஷன். ஸோ 3 ஜெனரேஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபிக்கு பார்த்தீங்கன்னா 3% கீழே ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ரூபி பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் ஜஸ்ட் எமரால்ட் ஆகிட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 5%, செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 3% கிடைக்கும். இதே நீங்கள் கோல்டு ஆகிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 10%, செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 5%, தேர்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 3% கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால் த ஜெனரேஷன். ஓகே, எனக்கு அடுத்த ஜெனரேஷன் சொல்றீங்களா. ஸோ 3 ஜெனரேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரூபி, எமரால்டு, கோல்டு ஓகேங்களா. பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்காக அதை சர்பஸ்கன் சொல்லுவார். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரூபி, எமரால்டு, கோல்டு ஓகேங்களா. இது 3 விஷயங்கள் தான். ஸோ இதில் பைனரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி. ஸோ பைனரி பார்த்தீங்கன்னா 1:2 ஆர் 2:1 இதுதான் பைனரி. ஸோ லெஃப்ட்ல 1000 பிவி, ரைட்ல 500 பிவி வரும்போது ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னா $100 ஓகே, யூஎஸ் டாலர்ஸ். ஏன்னா யூஎஸ் கம்பெனினா உலகம் முழுக்க ஒரே பிளானிங் தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து 70 ருபீஸா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 7000 ருபீஸ் போனஸ் கிடைக்கும். ஸோ இது மேட்சிங் போனஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு, அதுக்கு தான் டைரக்ட் ரெஃபரல் இருக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பைனரி ஓகே. 4வது இன்கம் பார்த்தீங்கன்னா ஸோ மேட்சிங் போனஸ். எனக்கு கீழே மிஸ்டர் கேஷவராஜ் எனக்கு டைரக்டா இருக்காரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அவர் ஏர்ன் பண்ற பைனரி இன்கம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் லெவல், ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எனக்கு அது 10% கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 1 lakh ஏர்ன் பண்ணாரு எனக்கு 10,000. இன்கேஸ் அவர் 1 C ஏர்ன் பண்ணாரு எனக்கு 10 lakhs கிடைக்கும். ஸோ கேஷவராஜ்க்கு அடுத்த ஜெனரேஷன் ஏதாவது ஏர்ன் பண்ணாங்கன்னா அதுல இருந்து 5% கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழே 3வது ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 3% கிடைக்கும். ஸோ 10, 5, 3. ஸோ 3 ஜெனரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரலையும் கொடுக்குறாங்க, பிளஸ் பைனரிலையும் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து டவுன்லைன்ஸ் நல்லா ஏர்ன் பண்ணும்போது we are also very happy. ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக NHDL ஒரு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்லைட்லேயே நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபர்ட் கஸ்டமர்ஸ் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க எல்லாமே நெட்வொர்க்கஸ் தான் இருக்கும். ஸோ ப்ரிஃபர்ட் கஸ்டமர் தேவையில்லை. ஸோ ரூபியா நீங்கள் உள்ள வரும்போது ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருந்ததுன்னா பிசினஸை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க டாடா பாபை சொல்லிடலாம். அப்படி உங்களுக்கு ரூபி நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் எம்ரால். பிகாஸ் எந்த ஒரு பிசினஸ்லயுமே நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுடைய முதலீடு ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அது இருக்கணும் ஓகேங்களா. இந்த பிசினஸ்ல நான் சக்சஸ் ஆன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குளுக்கோஸ் மைண்ட் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு நான் வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்தேன். அந்த 8 பேருடைய ஃப்ரீ சாம்பிள்ஸ்ல எனக்கு ஒரு 3 ரிசல்ட்ஸ் கிடைச்சது. தட் இஸ் அது எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. ஸோ ஓகேங்களா, ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான், ப்ராடக்ட்ஸ் இஸ் த பேக் போன் ஆஃப் த பிசினஸ் சொல்றோம். ஸோ ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் பல கோடி நம்ம சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா. அப்படி நம்ம அந்த ரூபியிலிருந்து நீங்க எம்ரால்டு ப்ரமோட் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 250 பிவி நீங்க பண்ணியிருக்கணும். அதெல்லாம் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% ரீட்டைல் ப்ராஃபிட் இன்ஸ்டன்டா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் பொருள் நீங்க வாங்குறீங்கன்னா 7,000 ரூபாய் கொடுத்தா போதும், 3,000 ரூபாய் உங்களுக்கு இன்ஸ்டன்டா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க டவுன்லைன்ல இருந்து வர இன்கம்ல பார்த்தீங்கன்னா ஸோ 10% கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் போனஸ் ஓகேங்களா. எம்ரால்டு பார்த்தீங்கன்னா 2 லெவல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதே நீங்க கோல்டு ஆயிட்டீங்கன்னா 10, 5, 3 3 லெவல் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேம் அதே மாதிரி பைனரி பார்த்தீங்கன்னா 20%, இதில் 10% கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்சிங் போனஸ். உங்கள் டவுன்லைன் ஏர்ன் பண்ண பைனரி இன்கம்ல இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் 10, அப்புறம் செகண்ட் லெவல் 5, தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 3% கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ பிளாட்டினத்துக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பேக்கேஜில் வரும்போது அந்த லெவலில் முடிக்கும் போது இயர்லி ஒன்ஸ் ஆர் 2 years ஒன்ஸ் நீங்கள் மினிமம் ஒரு 5,000 ரெனியூவல் சொல்லுவாங்க ஓகேங்களா. இதே நீங்க பிளாட்டினமா உள்ள வந்துட்டீங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப், அதுதான் ஒரு அட்வான்டேஜ். பிளஸ் அது எதுக்கு யூஸ் பண்ணா IRP அடுத்த ரேங்க் போகும்போது ஸோ பிளாட்டினமா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்க ஜாயின் பண்ணீங்க, ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சா சேல்ஸ் பண்ணுங்க. ரீட்டைல் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா, இல்லை சார் ரீட்டைல் பண்ண முடியாது அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த ரூபி கோல்டில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் உங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணவே கிட்டத்தட்ட 1 day யூஸ் பண்ணலாம். இந்த பிசினஸை ப்ரமோட் பண்ணீங்கன்னா அதுல வர இன்கம்லயே ப்ராடக்ட்ஸை ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுல பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மந்த்லி பர்ச்சேஸ் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா எப்பவுமே வந்து திணிக்க மாட்டாங்க இந்த கம்பெனி, அதுதான் பிடிச்ச விஷயம். திணிக்காம ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் இல்லை 10,000 கூட வாங்குவாங்க இல்லைங்களா. சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஜோசியம் ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு.
ஸோ மேடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, நீங்கள் விருப்பப்பட்டது கூட்டுன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்களேன். ஸோ சாரும் கரெக்டாக சொல்கிறாரு, அவங்க மேடமும் கரெக்டாக சொல்கிறாங்க. எனக்கு நடக்க போகிறதான்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இல்லைங்களா. இங்கே 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணதால வெறும் 500 ரூபாய் தான் கொடுப்பேன் இல்லைங்களா. ஆனால் மேடம் ஃபிக்ஸ் பண்ணதுனால 5000 கொடுக்கலாம், 50000 கொடுக்கலாம் இல்லை. சார் டிபெண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர். ஓகே, எங்கே எப்பவுமே நீங்கள் வந்து திணிக்கிறீங்களோ அங்கே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய ரிசல்ட்ஸ் இருக்காது. ஏன்னா இங்கே பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா ரிசல்ட் தான் ஆட்டோமேட்டிக்காக கேட்க போகிறாங்க. நீங்கள் சார் சொன்ன மாதிரி முட்டி வலி இருக்கு எனக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் இது வரைக்கும் ரீட்டைல் பிஸ்னஸ் பெருசாக பண்ணது கிடையாது. ஒரு சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டெமிரனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எனக்கு தெரியும். இந்த ஒரு பிஸ்னஸ்ல மட்டும்தான் அவங்க பையனுக்கும் கொடுத்துருக்காரு. ஜிம்கானா கிளப்ல நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ரெஃபர் பண்றாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாசம் ஒரு 10 ஸ்டெம்னு வந்து இன்னொரு 2 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னால் ரீட்டைலாக பண்ண முடியும். ஓகேங்களா. அவங்க நெட்வொர்க் ஏன்னா பிகாஸ் வெல் டு டூ ஃபேமிலி, ஏஜ் ஆல்மோஸ்ட் 70+. அதனால வந்து அவருக்கு வந்து வீட்டில் ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெல்த்துக்கு வாங்குறாரு. அவருக்கு நல்லா இருக்கிறது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஸோ ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு இன்கம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள். இப்போ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த என்னுடைய அப்ளைன் வந்து மிஸ்டர் சர்ஃபரஸ் கான் சொல்ல போறாரு. ஸோ வெல்கம் சார், சர்ஃபரஸ் கான் சார்.